இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் விலக்கி உங்களை அன்போடு வரவேற்கும். இந்த நாளிலும் தேவன் தெரிந்து கொள்ள நாம் நடக்க தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின புத்தகம் 15வது அதிகாரம் 16 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, தேவன் இப்படியாக சொன்னார். தேவனை ஒருவன் தெரிந்து கொள்ளவில்லையா? தேவன் மனிதர்களை தெரிந்து கொள்கிறார். இன்றைக்கு நான் ஏன் தேவனோடு நிற்கிறேன் என்று சொன்னால், அவர் என்னை தெரிந்து கொண்டபடியினால அவர் என்னை தள்ளுவதில்லை. அவர் ஏதோ ஒன்றுக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னை ஒரு வேலைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை ஒரு வேலைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டவர் நமக்கு ஒரு வேலையை நியமித்து வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு வேலை, உங்களுக்கு ஒரு வேலை. அந்த வேலை எப்படி இருக்குது என்றால், நம்மை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே நாம் செய்யும்படி அவர் ஏற்படுத்தின ஒரு வேலை. இன்னும் சொல்ல போனால், நான் தாயின் கற்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாகவே எனக்காக ஒரு வேலையை வைத்து அந்த வேலைக்கென்று என்னை தாயின் கற்பத்தில் உருவாக்கினார். நான் இந்த பூமியில் செய்யத்தக்க அநேக காரியங்கள் உண்டு, வேலைகள் உண்டு. அந்த வேலைகள் என்ன என்பதை அவன் முன்கூட்டி ஏற்பாடு பண்ணி, முன்கூட்டி அதை தெரிந்து கொண்டு என்னை தாயின் கற்பத்தில் உருவாக்கி இருந்தார். என்னுடைய சரீர அமைப்பு அதற்கு அமையதான் இருக்கிறது, என்னுடைய பேச்சு அதற்கு அமையதான் இருக்குது, என் சிந்தை அதற்கு அமையதான் இருக்கிறது. உலகத்தில் வந்து நான் அவைகளையும் இவைகளையும் கண்டுகொண்டு நான் சில காரியங்களை தெரிந்து கொள்கிறேன். இப்பொழுது அவர் என்னை தெரிந்து கொண்டது எதற்கென்று சொன்னால், அவர் ஒரு வேலையை எனக்கு ஆயத்தம் பண்ணி அந்த வேலையை நான் செய்யும்படியாக, அல்லது அவர் எனக்கு ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி அந்த காரியத்தை நான் முடிக்கும்படியாக. ஆனால் இப்போ நான் உலகத்தில் வந்து கொஞ்சம் வயது வந்த உடனே நான் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்கிறேன், அதை செய்ய முற்படுகிறேன். ஆனால் என் அமைப்புகள் ஒவ்வொன்றும், என் சரீர அவயங்கள் ஒவ்வொன்றும் தாயின் கற்பத்தில் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால், அவர் எனக்கு முன்குறித்த வேலைக்காக உருவாக்கப்பட்டிருக்குது. அதை செய்ய முற்படும் பொழுது இவைகள் எல்லாம் நல்லா ஒத்துழைப்பு தரும் பாருங்க என்று அதற்கென்று அது உருவாக்கப்பட்டிருக்குது. இப்போ நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்து அதற்கு பின்பாக போகும் பொழுது என் சரீர அவயங்கள் எனக்கு உதவி செய்வதில்லை, என் சரீர உறுப்புகள் எனக்கு உதவி செய்வதில்லை, என் சிந்தை எனக்கு உதவி செய்வதில்லை. எல்லாம் ஒன்றுக்கொண்டு எதிராய் போராடுது. மனசோர்வு, போராட்டம், கவலை, வேதனை, தோல்வி. அவர் எனக்கு முன்குறித்ததை செய்யும் பொழுது இந்த ஒவ்வொரு உறுப்பும் தாயின் கற்பத்தில் வடிவமைக்கப்பட்டது அந்த வேலைக்காக தான். பாருங்க, அது ஸ்மூத்தாக போகும். அவர் எனக்கென்று முன்குறித்த வேலையை நான் செய்ய தொடங்கும் பொழுது என் வாழ்க்கையில் எல்லாம் எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் அந்த போராட்டம் ஸ்மூத்தாக முடியும். பாருங்க, எவ்வளோ பிரச்சனை அந்த பிரச்சனை அழகா முடிஞ்சு போயிடும். காரணம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளும் அதை செய்து முடிக்கும்படியாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய நினைவுகளை விட்டு தேவனுடைய நினைவுக்கு திரும்புவோம். நம்முடைய தெரிந்து கொள்களை விட்டு தேவனுடைய தெரிந்து கொள்களுக்கு திரும்புவோம். திரும்பும் பொழுது நம்முடைய சரீரத்தில் ஒரு சுகம், நம்முடைய சிந்தையில் ஒரு சமாதானம், நம்முடைய ஆவில் ஒரு தெளிவு, கலக்கம் நீங்கும், போராட்டம் நீங்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடும் ஆண்டவரே, என் நினைவுகள் அல்ல உம்முடைய நினைவுகள், என் வழிகளும் அல்ல உம்முடைய வழிகள். பூமியை பார்க்கிற வானங்கள் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவாய் உம்முடைய நினைவுகளும் உம்முடைய வழிகளும் வித்தியாசப்படுகிறது. என் அவயங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய தெரிந்து கொள்வதை நான் செய்து முடிக்கும்படியாய் உம்மால தாயின் கற்பத்தில் உருவேற்படுத்தப்பட்டது. இப்பொழுது உம்முடைய நினைவுகளுக்குள்ளும் உம்முடைய வழிகளுக்குள்ளும் நான் திரும்புகிறேன். ஜெயத்தோடு உம்முடைய நினைவுகளையும் உம்முடைய வழிகளையும் உம்முடைய தெரிந்து கொள்வதையும் நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.